மார்னிங். இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம், நன்றி வந்ததுக்கு. மெயினாக இனிஷியேட் பண்ணது வெங்கட் பிரபு, பிகாஸ் ஐ டென்ட் நோ எனிதிங் அபவுட் ஷோஸ் ஆர் எனிதிங். பட் ஆனால் கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆசை. இதை இனிஷியேட் பண்ணது வெங்கட் பிரபு, அண்ட் ஐ தேங்க் ஹிம் a lot for doing this. அண்ட் மெயினாக இந்த ஷோ எனக்கு நிறைய இந்த சாங்ஸ் அப்பாவோட ஒவ்வொரு கச்சேரி பார்க்கும்போது இந்த சாங் பாடலையா அந்த சாங் பாடலையா நிறைய ஆஸ் அ ஃபேன் எனக்கு வந்து நிறைய மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. தோ கிடைக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கலாமே தவிர இந்த சாங் ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டி ஒலி சாங் வந்து எந்த ஸ்டேஜ்லையும் பாடலன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சாங்ஸ் சோலர் பர்சன் இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஏன் பாடலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உள்ள இருக்கு. அதை வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அதுதான் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக்கில் வந்து ஐ பிளே பியானோ அண்ட் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் பண்ணுவோம். பட் மெயினாக இது அப்பாவோட சாங்ஸ் 80s சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ப்ளீஸ் டூ லெட் அஸ் நோ. ப்ளஸ் என்னோட மேரேஜ்க்கு எல்லா ப்ரெஸ்ஸும் வந்திருந்தாங்க. இந்த ஷோக்கு உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. வெங்கட் பிரபு இருக்கப்பா கேஷ். வெங்கட் பிரபு ஓகே சொன்னா எனக்கு அவர் ஃபிளைட் போட்டாருன்னா நான் ஹோட்டல் போட்டுறேன். அவர் ஃபிளைட் டிக்கெட் போட்டாருன்னா நான் ஹோட்டல் போட்டுறேன். நீங்களா வந்தா நல்லா இருக்கும். இது மை பர்சனல் ரிக்வெஸ்ட். பிரபு இப்பயே ஓகே சொல்லிடு. கண்டிப்பா இல்ல என்னன்னா வந்து இது நல்ல முடிவு தான். இந்த மாதிரி வந்து ஆர்கனைசர் பக்கத்துல இருக்காரு. ஒரு மாதிரி நிஜமா உண்மையாலே நல்ல விஷயம் தான். நீங்க வந்து அங்க பாக்குறது வந்து இங்க தமிழ்நாடே பாக்குற மாதிரி. ஸோ அதனால வந்து கண்டிப்பா ஆர்கனைசர்ஸ் கிட்ட பேசி அதுக்கு கூட்டு போறீங்க. கண்டிப்பா ஆர்கனைசர்ஸ் கிட்ட பேசி கூட்டு போறோம். அங்க வந்து யாரும் பார்ட்டி டிக்கெட் எல்லாம் கேட்கக்கூடாது. அப்புறம் அதே நீங்க எழுதுவீங்க அவங்க போய் என்ன பார்ட்டி பண்ணாலும். அதனால வந்து கார்த்திக் கிட்ட வந்து பிரஸ் வந்து இப்பதான் பாபா உங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக் நீங்க பிரஸ் சார்பா வந்து சில கேள்விகள் கார்த்திக்கு கண்டிப்பா வந்து அந்த ஊருக்கு கூட்டு போறது மேட்டர் பேசுறேன் நான். Okay, first we're very happy to hear from you and about you. Can you tell us more about how you arrived about this concept of the concert? The show first ஆரம்பிக்கும்போது த்ரீ கிங்ஸ் அது மூணு பேரோட சாங்ஸை பெர்ஃபார்ம் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா வாட் வெங்கட் பிரபு பிரசன்ட் டு மீ. அண்ட் நான் சொன்னேன் அப்பாவோட சாங்ஸை பெர்ஃபார்ம் பண்ணலாம். 80s சாங்ஸ் என்னோட ஃபேவரட்ஸ், உன்னோட ஃபேவரட்ஸ், யுவனோட ஃபேவரட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மியூசிக்கில் தமிழ் இண்டஸ்ட்ரி ஃபார் இந்தியாவில் ஒரே கிங் அப்பா தான் நான் ஃபீல் பண்ணுறது வந்து என்னோட ஷோவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படிங்கிறது. இந்த ஷோவோட ரொம்ப புதுமையான விஷயம் அது நானும் உங்ககிட்ட சொன்னோம். என்னன்னா வந்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம். முதல்ல நான் கார்த்திகிட்ட சொன்னது வந்து த்ரீ கிங்ஸ் தான் பண்ணலாம். அதான் மூணு பேரோட ஹிட்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம். அப்புறம் தான் வந்து 80s வந்துச்சு. ஆனால் வந்து இட்ஸ் கோன் டு பி லைக் an honor. அதாவது ஆனர் இல்லை, இங்கே பசங்களுக்கு பிடிச்ச அவங்க அப்பா பாட்டு. அதாவது வந்து இது ரொம்ப இது அவருக்கு பிடிச்ச சாங்ஸை விட பசங்க எப்படி அவரோட சாங்ஸ் பார்த்துருக்காங்க கேட்டிருக்காங்கிறதுலாம் எங்களுக்கு இந்த இதில் நாங்கள் ஷோஸ் பண்ணும்போது இது வரைக்கும் சாங்ஸ் லிஸ்ட்டை வந்து ராஜா சார் தான் சூஸ் பண்ணார். எல்லா சாங்ஸ் ரைட் ஃப்ரம் ஜனனி ப்ரேயர் சாங்லேருந்து இல்லை எந்த ஒரு சாங் அந்த சாங்ஸ் அவர் சூஸ் பண்ணி எங்களுக்கு லிஸ்ட் கொடுத்தா நாங்கள் ஸ்கோர் ரெடி பண்ணி இதை செலக்ட் பண்ணி ஸ்கோர் பண்ணுவோம். பட் இது எங்களுக்கு டிஃப்ரெண்ட்னா ஏன்னா இவங்க தேர் கோயிங் டு சூஸ் த சாங்ஸ். அப்படிதானே இல்லையா? கண்டிப்பாக அது ஆக்சுவலி வந்து ராஜாப்பாக்கே தெரியாது என்ன சாங்ஸ் ஃபைனல் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியாது அவங்களுக்கு. ஸோ இதே சர்ப்ரைஸாக தான் இருக்கும். அப்புறம் அடுத்த கேள்வி வந்து எதுக்காக மலேசியா ஃபர்ஸ்ட் ஷோ உங்களுக்கு? அது நான் ஒன்று அங்கே இருந்தா ஸ்பான்சர் வந்தார். இதே கான்செப்டை வந்து நம்ம வந்து சென்னையில் பண்ணலாமா?
கண்டிப்பா பண்ணலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் சென்னை பண்ணியிருக்கணும்னு ஆசை. பட் மலேசியா நம்ம ஊர்ல வந்து ஃபாரின்ல வந்தா தான் கொஞ்சம் மதிப்பாங்க. ஸ்டேட்டா நம்ம வந்து ஸ்டேட்டா கொடுத்தா வந்து ஓகே நம்ம பசங்க தானே ஒரு ஃபாரின்லாம் பண்ணிட்டு வராங்களா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. What do you have to say to all your fans out there? மை ஃபேன்ஸ்னா அப்பாவோட ஃபேன்ஸ் தான். அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல மியூசிக்கல் ட்ரீட்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இன்டென்ஷன். ஸோ டோட்டலி மியூசிக்கல் ஷோ. இதில் பேச்சு ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பார்க்கறது? ஸோ டோட்டலி மியூசிக்கல் ஷோ. இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தீங்க? ரொம்ப நாளாக வந்து நீங்கள் வெளியே வரலையே அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்குறேன். அது நான் நிறைய டேரக்டர் நான் கேட்கணும். அடுத்த ப்ராஜெக்ட் என்ன? அடுத்த ப்ராஜெக்ட் பாராய வேண்டியதா இப்போ அதை பற்றி எல்லாம் பேசணும். அந்த கேள்விலாம் கிடையாது. Series and photographs. Yeah, the series and promotional எல்லாமே கொடுக்குறோம். But any other questions ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கார்த்திக் சார் வரப்போறது இல்லையா? வராங்க கண்டிப்பா. அவங்களும் பாடுறாங்க. ஆமா. அப்புறம் உங்களுக்கு என்ன பங்கு? நாங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றோம். அதுல வந்து லைக் இது கார்த்திக் ராஜா வழங்கும் நிகழ்ச்சி. கார்த்திக் ராஜா வழங்கும் வழங்கும் கான்செப்ட். கான்செப்ட் இதோட ஃபுல் இந்த ஷோ வந்து கார்த்திக் ராஜா பிரசன்ட் பண்ற ஒரு ஷோ. அதாவது அவங்க அப்பாவுடைய ஹிட்ஸை வந்து கார்த்திக் ராஜா பிடிச்ச சாங்ஸ், யுவனுக்கு பிடிச்ச சாங்ஸ். அதாவது எங்க நாங்க பசங்களா நாங்க வந்து அவருடைய சாங் எல்லாருமே ஒரே சாங் தான் ரசிச்சிருக்கோம். கண்டிப்பா வந்து சின்ன வயசுல இருந்து எல்லாருமே அந்த சாங் கேட்டு வளர்ந்ததுனால வந்து கண்டிப்பா வந்து அவருடைய ஒரு சிச்சுவேஷனுக்கு நமக்கு ஒரு சாங் இருக்கு. அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாலும் சரி, சோகத்துக்கு சந்தோஷத்துக்கு எல்லாத்துக்குமே அவரோட சாங்ஸ் தான் நமக்கு. அந்த சாங் கேட்கும் போது அந்த விஷயம் மட்டும் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ பசங்களாகிய எங்களுக்கு வந்து பிடித்த பாடல்கள் அவருடைய சாங்ஸ் அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இட்ஸ் கம்ப்ளீட்லி பிரசன்டட் பை எங்கள் அண்ணன் தோழர் கார்த்திக் ராஜா. இல்லை இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப நாளா வந்து கார்த்திக் ராஜா வச்சு ஷோ பண்ணணும்னு சொல்லி ஆசை. அது ரொம்ப நிறைய ஐடியாஸ்லாம் வச்சிருந்தாங்க. அது கரெக்டாக ஷாகுல்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து மலேசியாவிலிருந்து வந்ததுனால அவர் வந்து கேட்டோடனே இந்த கான்செப்ட் சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோன்னே நான் வந்து கார்த்திக் ராஜா அப்ரோச் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு இது பண்ணாங்க. ஸோ அது மெயினாக வந்து கார்த்திக் ராஜா பண்ணும் இசை நிகழ்ச்சி. இதில் வந்து அவங்க அப்பா, அவங்க தம்பி, அவங்க தம்பிகள், தங்கச்சிகள் இதெல்லாம் வந்து மற்ற சிங்கர்ஸ், பெரிய சிங்கர்ஸ் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. கண்டிப்பா வருவாரு. அவரு வந்து அவர் படத்துல இருந்து பாடல்கள் வரும். நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணலாம்னு இருக்காங்க. அந்த டைரக்டர் பத்தியில வந்து அப்பா வருவாங்க. அதாவது ராஜாப்பா கூட நிறைய ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் அண்ட் 80s அவர் கூட நிறைய அவருடைய படங்கள்ல நடித்த நிறைய ஹீரோக்கள், ஹீரோயின்கள் அவங்களெல்லாம் மட்டும் தான் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ இருக்கிற ஷோஸ் எல்லாத்துக்குமே வந்து இப்போ இருக்கிற கரெக்டாக டாப்ல இருக்கிற ஹீரோஸ் தான் வந்து எல்லாமே இன்வைட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அந்த 80s இருந்த அந்த லீட் ஹீரோஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணலாம், டைரக்டர்ஸ் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். அந்த டைரக்டர் இதில் வந்து அப்பா பாடல் பாடின சிங்கர்ஸ், ஒரிஜினல் சிங்கர்ஸ் ராஜா சாரோட பாட்டு எஸ்பிபி சார் வராரு, சித்ரா மேடம், மனோ வராங்க. இன்வைட் பண்றோம். கண்டிப்பா ஃப்ரீயா இருந்தாங்கன்னா வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அது வராங்களா வரலையா அப்படிங்கிறது அதுதான். ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கும் வந்து அவருடைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். கமல் சார் வந்தாரு லண்டன் ஷோக்கு வந்து கமல் சார் போனாங்க. அது சிங்கர் போனாங்க. நாங்கள் வந்து இது அவங்கள உட்கார வச்சு அவங்களுடைய சாங் அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசை. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசை கிடையாது கண்டிப்பா. ஆனால் மக்கள் எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பாக ஸ்டேஜில் வந்து அவங்க ஒரு வார்த்தை பேசணும் அப்படிங்கிறது எங்களுக்கும் ஆசை தான். முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு, பார்ப்போம். அது நீங்களே மலேசியா வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. இது எல்லாத்துக்கும் ஷாகுல் அவர்கள் வந்து நல்லா ஷோ போடணும்னு நினைக்கிறோம்.
அதனால வந்து சில பல விஷயங்களை தவிர்க்கலாம். பாடி ஆகணும், இங்க வந்து ஹோஸ்டாகவும் வரணும் ஷோ. இல்ல தெரியல, நிறைய பிளான்ஸ் இருக்கு. நிறைய ஃபேமிலியா சேர்ந்து நாங்க எப்ப போனாலும் 7 தலைமுறைக்கு தான் பாடுவோம். இந்த வாட்டி நாங்க வந்து உண்மையிலேயே வேற ஏதாவது ஃபேமிலி சாங் செலக்ட் பண்ணுவோம். ராஜா சார் வந்து அவங்க பாட்டுல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் கூட பண்றதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஆமா, நாங்க இன்னும் சேஞ்ச் பண்ண மாட்டோம். நீங்க இது பண்ணலீங்க, அது அவங்க ஸ்டேஜ்ல வர வரைக்கும். அவங்க தான் பிரச்சனை. அதுக்கு ஒரு பயங்கரமா திட்டுவாங்க. நம்மளே பார்த்துருக்கோம் நிறைய கச்சேரியில திரும்ப வாசி சொல்லிடுவாங்க. பிஜிஎம் இல்ல தெரியல, திரும்ப வாசி அப்படின்றாங்க ஃபுல்லா எல்லாரும் முன்னாடியும். அதனால கார்த்தி பிளான் என்னன்னா இது அது முன்னாடியே சொல்லிட்டு ஏதாவது 1-2 சாங் தான் மேஜரா சேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்க எதுவும் கேட்டீங்க? ஆங்கிலத்துல கிங் ஆஃப் தி கிங் போட்டுருக்கீங்க. ராஜாதி ராஜாவை இங்கிலீஷ்ல ராஜாதி ராஜாவா இங்கிலீஷ்ல இல்ல. நாங்க அதாவது வந்து தமிழ் மக்களை தாண்டி போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மலேசியால வந்து பிளான் பண்ணோம். அதாவது இருந்தாலும் ஒரு இடத்துல ராஜாதி ராஜானா அது நீங்க போடணும். ஏன் பிரபு கண்டிப்பாக நல்ல கேள்வி. அவருக்கு அந்த எழுத்து வேணுமா? ராஜாதி ராஜா உங்களுடைய ஆசையை டைட்டிலோட உள்ளார்ந்த மீனிங். உங்க வீட்லயே நிறைய மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க. நீங்க எல்லாம் கிங், உங்களுக்கு எல்லாம் கிங் ராஜா அப்படிங்கிற மீனிங். அப்படி எங்களை பொறுத்த வரைக்கும் மொத்தமா அவர் தான் கிங். அதனாலதான் இல்ல இன்னும் டிவில இருந்து பேசல. தான் பேசணும். நிறைய சேனல்ஸ் வந்துருக்காங்க. அப்ளிகேஷன்லாம் போடுறது இதுல இருந்து பெட்டரா நல்லா பார்த்துக்கிறாங்க நம்மள அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சைன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அவங்களும் வரணும் மனுஷன். அவங்களும் வந்து பேசணும். தீபாவளி முடிஞ்சோடனே கொஞ்சம் டெலிவிஷன் சேனல்ஸ் கிட்ட பேசலாம்னு சொல்லி நான் சார், இப்போ ஒரு டைரக்டருடைய படம் லேட் ஆச்சுன்னா அடுத்த படத்தோட ஸ்கிரிப்ட் வேலைகளை தான் எழுதுவாங்க. ஆனா நீங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரியான வேலைகளை இல்ல அதெல்லாம் சைட்ல போயிட்டு இல்ல. எனக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து மேட்ரு. அதாவது மக்களை சந்தோஷப்படுத்தணும். இந்த சினிமால படம் எடுத்து மட்டும் இல்லாம இசை நிகழ்ச்சி மூலமாகவும் சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிறது இல்ல. எனக்கு எல்லாத்துலயுமே நான் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ டப்பிங் பண்ணுவோம். வேற எதுவும் வாய்ஸ் அது இப்போ சொன்னா ப்ரொடியூசர் சொல்றீங்க. அதுக்கப்புறம் 2-3 படங்கள்ல இப்போ எல்லாமே பண்றேன். அது அசிஸ்டன்ட் படம் ஒரு 6 அசிஸ்டன்ட் படம் பண்ணிருக்காங்க. எல்லா படத்துலையும் கேமியோ தான் நடிச்சிட்டேன். ஒரு வடகரி படத்துல மட்டும் வந்து ஒரு கேரக்டராகவே நடிச்சிருக்கேன். ஒரு மேனேஜரா அற்புதமான ஒரு 2 நாட்கள் மட்டும் வர மாதிரி ஒரு ஷூட்டிங் போயிட்டு வந்தேன். எல்லாம் அசிஸ்டன்ட் படத்துலலாம் நடிச்சிட்டேன். ஸோ எல்லாம் வரதான் செய்யறது. இது கிடைச்சா விடுறது இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடுகதைக்கு வந்து நீங்க ரவுத்தீங்கன்னா பிரியாணியுடைய தாமதத்துக்கு என்ன காரணம்? உங்களை ப்ளே பண்ணி பிரயோகம் எல்லாம் வந்து இப்போ பாத்தீங்களா லேட்டா தானே வந்தாரு. அதை பத்தி சொல்லலாம். ஷோ பத்தி இது ஆக்சுவலி வந்து நானு ஞானவேல் கார்த்தி எல்லாம் இருந்து பேச வேண்டிய விஷயம். அவங்க இல்லாம நான் பேசினா தப்பா இருக்கும். அவங்களோட சேர்ந்து நான் வந்து 3 பேருமே சேர்ந்து பேசினாதான் அது வந்து ஹீரோ, ப்ரொடியூசர், அப்புறம் நான் 3 பேர் சேர்ந்து இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து இது நிறைய கூடுவாங்க. கூப்பிட்டு ஞானவேல் கூப்பிடுவாரு. சார், பத்திரிகையாளர்களை கூட்டு போகணும்னா நெஞ்சுகிட்ட கையை கொண்டு போனீங்களா? நெஞ்சில இடம் இருக்குன்னு சொல்றதுக்கா? உங்களுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து தெரியுது. இல்ல இது வந்து ஒரு பெரிய ஆர்கனைசிங். இது அதாவது வந்து வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்திருக்கீங்க. இதுல மெயினா கூட்டு போனா எல்லாரையுமே கூட்டிட்டு போகணும். இவரை கூட்டிட்டு போனா அவரை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து தப்பாயிடக்கூடாது. எல்லாருமே கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னா வந்து உண்மையிலே என்ன காஸ்ட் ஆகுது, அங்க வந்து ஸ்டே பண்றதுக்கு என்ன செலவு, அப்புறம் வந்து மற்ற விஷயங்கள் சில அதெல்லாம் வந்து கணக்கு போட்டு பார்த்து இதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஆர்கனைசர் கிட்ட நல்ல விஷயம் தான் இங்க இருந்து கூட்டிட்டு போறது. ஆனா எல்லாரையுமே கூட்டிட்டு போனோம். சில பேரை மட்டும் கூட்டிட்டு போனா வந்து மற்றவங்க கண்டிப்பா கோச்சுப்பீங்க. அப்புறம் அதுல வந்து நாங்க போய் தனியா மலேசியால பாட்டி போடணும்னு சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். அதனால வந்து அது எல்லாமே எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி நாங்க வந்து கண்டிப்பா கார்த்தி சொன்ன ஐடியா நல்ல ஐடியா. எல்லாரையுமே கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது நல்ல ஆசை.
அதை நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி ஆடிட்டோரியம் ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு. எங்க சீட் போடுறது தான் யோசிக்கிறோம். price of tickets எங்க அவைலபிளா இருக்கும்? ஆன்லைன் Online, it's actually ticketcharge.com போனீங்கன்னாக்கா அங்க டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு. Starting from 489 ticket and the lowest being 70 ringgit. That's free seating தான். And it goes by categories. We have got the free seating category right at the back. Then starts with the bronze, silver, gold, and platinum, which is facing right in front of the stage. So tickets are available. Total of 25,000 tickets we are having. So tickets are available. Ticket charge website is TICAD ticket and charge CHARG ticketcharge.com. And the website you will be able to get all. Anyway, நன்றி.